கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம், அதிலே 2வது வசனம். அதில் ஒரு பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆங்கிலத்திலே பல மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ஒன்று இப்படியாய் சொல்லுகிறது, but the Lord shines upon you, his splendor appears over you. அதை அப்படியே தமிழாக்கம் செய்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன்மேல் பிரகாசிப்பார், அவருடைய அலங்காரம் உன்மேல் தோன்றும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் மேல் பிரகாசிக்க போகிறார், அவருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்க போகிறது. எனவே ஒரு புதிய அலங்காரம் உங்களுக்கு காணப்பட போகிறது. A month of deliberate miracles. It's going to be a season to celebrate the splendor of His glory. The faithfulness of God will fashion you with favors and great wonders. வெளியரங்கமான அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புத மாதத்திற்குள் தேவன் உங்களை அடியெடுத்து வைக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். அவருடைய மகிமையின் அலங்காரத்தை நிச்சயமாய் நீங்கள் கொண்டாடுவீர்கள். அவருடைய உண்மை உங்களை விசேஷித்த தயவினாலே புதிந்து அலங்கரித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறது. It's also going to be a month of refining and shining. பரிசுத்த அலங்காரமாகவும் பிரகாசிக்கும் சுடராகவும் நிச்சயமாய் தேவன் இந்நாட்களிலே உங்களை ஏற்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்மேல் பிரகாசிப்பார், அவருடைய அலங்காரம் உன்மேல் தோன்றும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே. அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமை, அந்த தேவ மகிமை வெளிப்படுவதனாலே இந்த மாதத்திலே தேவன் வெளியரங்கமான அதிசயங்களை, வெளியரங்கமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். நீங்கள் காத்திருந்த காரியங்கள், நெடுநாட்களாய் காத்திருந்த காரியங்களிலே ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை இந்நாட்களிலே தேவன் செய்ய போகிறார். A season where the silent will speak wonders. அதாவது மௌனமானதெல்லாம் மகிமையானவைகளை வசனிக்கும் நாட்களுக்குள் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இதுவரைக்கும் பதிலே இல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு மௌனமான நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் மௌனமாய் இருக்கிற அந்த நிலைமையை மாற்றி மகிமையானவைகளை வசனிக்கும் ஒரு நாட்களுக்குள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒரு 3 காரியங்களை இந்த மாதத்திலே 3 நிலைமையில் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். மகிமை என்று நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் இப்படியாக அதை பார்க்கக்கூடும். Glory covers, glory creates and glory celebrates. 3 காரியங்களைத்தான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கும்படி விரும்புகிறேன். மகிமை என்று எழுதியிருக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், அது தேவ ஆலயத்தை மூடினது, வாசஸ்தலத்தை மூடினது என்று சொல்லி இப்படியாக சகலவற்றையும் மூடிக்கொள்ளும் ஒரு மகிமை. அதைத்தான் முதலாவது பேசும்படி விரும்புகிறேன். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசஸ்தலங்களின் மேலும் சபைகளின் மேலும் பகலிலே மேகம், இரவிலே கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, மகிமையானவைகளின் மேலெல்லாம் ஒரு காவல் உண்டாயிருக்கும். எனவே glory covers, மகிமையினால் ஒரு மறைவு. தேவன் நம்மை மூடிக்கொள்ளும்படிக்கு விரும்புகிறார். ஒரு விசேஷித்த பாதுகாப்பை இந்நாட்களிலே தேவன் ஏற்படுத்தும்படி விரும்புகிறார். நீங்கள் எங்கு இருந்தாலும், எந்த இடத்துக்கு சென்றாலும், பிரயாணப்பட்டாலும் இந்நாட்களிலே ஒரு விசேஷமான தேவனுடைய காவல், ஒரு மகிமையான ஒரு மூடல், உங்களை தேவனுடைய மகிமை அழகாய் மறைத்து, அழகாய் தீமையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்து நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் நடத்த போகிறது. 2வதாக glory creates. யாத்ராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அதிலே 10லிருந்து 31 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் மன்னாவையும் காடையும் குறித்து பேசுகிறார். மேலானவைகளை அருளும் தேவ மகிமை. இந்த மகிமை வெளிப்பட்ட போது மனுஷன் புதிதானவைகளை புசித்தான். வானத்தின் விளைச்சல் பூமியிலே அருளப்பட்டது. தேவன் வானத்தை திறந்து உயர வானத்தில் இருக்கிற நன்மையினாலும் தூரத்தில் இருக்கிற சமுத்திரத்தில் இருந்து சிருஷ்டிக்கப்பட்ட புதிய காடைகளையும் கொடுத்து மனுஷனை திருப்தி செய்தார். இஸ்ரவேலர்கள் போஷிக்கப்பட்டார்கள்.
என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையானவைகளை மூடிக்கொள்ளும் மகிமை, முக்கியமானவைகளை விசேஷித்தவைகளை மூடிக்கொள்ளும் மகிமை, அதைத்தான் முதலாவது சொன்னேன். இரண்டாவதாக மேலானவைகளை அருளும் மகிமை. நிச்சயமாக இந்நாட்களிலே தேவன் மேலானவைகளை உங்களுக்கு அருளப்போகிறார். மூன்றாவதாக glory celebrates. அதாவது யோவான் 2:11 வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. இவ்விதமாய் இந்த முதலாவது அற்புதத்தை செய்து இயேசு தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். மகிமை வெளிப்படுகிற இடத்துல என்ன இருந்ததுன்னு சொன்னால் மாற்றங்கள் உண்டானது. வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது. அவருடைய வார்த்தையினால் ஏற்படுகிற ஒரு மாற்றம். எனவே இந்த மகிமை மாற்றங்களை கொண்டாடுகிற மகிமை, மாற்றங்களை ஏற்படுத்தி அதை கொண்டாடுகிற மகிமை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 3 விதத்தில் தேவ மகிமை வெளிப்பட போகிறது. முக்கியமானவைகளை மறைத்து மூடிக்கொள்ளும் மகிமை, இரண்டாவதாக மேலானவைகளை அருளும் மகிமை, மூன்றாவதாக மாற்றங்களை ஏற்படுத்தி அதை கொண்டாடும் மகிமை. கர்த்தர் நமக்கு அருளியிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையை நான் இப்பொழுது திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதைப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து வாழ வைத்து மேன்மைப்படுத்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.